ம். அடுத்த சம் என்னது? இதுல சார் சாரி நம்ம பேஜ் நம்பர் 26ல சார் 4th சம். சரி. இதுல வந்து சார் இப்போ ம். நம்ம வந்து இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல இது எடுக்கிறோம், ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க சார் இதுல. ம். அப்போ இந்த -1 2 1 எங்கன்னு சார் 1 2 -1 வந்து இங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. 3த்துலயும் -1 1 இது ம். எனக்கு புரியல சார். இந்த சம் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்க சார். அடே 3த்துலயும் ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கிற. சரிங்க சார். அவ தெரியுதா? ஆ அப்படியே 3த்துலயும் செகண்ட். ஓகே. 3த்துலயும் அப்புறம் செகண்ட் அப்புறம் 3த்துலயும் இருக்கிற x3. ஓகே சார். அப்புறம் நீ 0 ஆக்க வேண்டியதான். சரிங்க சார். இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அது அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சார். ஸ்டாண்டர்ட் இந்த பேசிஸ் இது அது இந்த 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 ஃபர்ஸ்ட் ரோ பிலாங்ஸ் டு ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ. இந்த செகண்ட் ரோ பிலாங்ஸ் டு ஐடென்டி மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ. இந்த தேர்ட் ரோ பிலாங்ஸ் டு ஐடென்டி மேட்ரிக்ஸோட தேர்ட் ரோ. அது சும்மா ஒரு சும்மா ரெஃபரன்ஸுக்கு எழுதி விடுற. தான். ஆமா, ரெஃபரன்ஸுக்கு தான். அதை வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஓகே சார். ம். அப்போ இந்த மாதிரி மாடல்ல இருக்கிற எல்லா சம்லயும் இந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு சும்மா எழுதி விடுறது தானே சார்? ஆமா. ஓகே சார். ம். அதுக்கப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி நார்மலா அதெல்லாம் ஜீரோஸ் ஆக்கிட்டு ம். ரேங்க் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு இது. ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது இங்க ரோல எழுதுனதை இங்க காலம்ல எழுதணும். ஓகே சார். ஏன்னா இது வந்து நல் நல்லிட்டியும் ஸ்பேஸ் போட்டு. நல் ஸ்பேஸும் கண்டுபிடிக்கிறதுக்காக இது காலம்ல எழுதுறோம். ஓகே சார். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். ஓகே சார். இதுதான் சார் டவுட்ல இருந்தது. ம். ஏன் உனக்கு வீடியோ வரலையா? வீடியோ பார்த்தேன் சார். அந்த வீடியோலயும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது. அதனாலதான் சார் இன்னொரு வாட்டி உங்ககிட்ட கேட்டுக்கலான்ட்டு வீடியோ பார்த்தேன் சார் நானு. சரி, நல்லது. ஆ சார், அங்க டைனமிக்ல வந்து மிச்ச 2 சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் சார் சசிகலா மேம் கிட்ட. சரியா? அவங்க டைமிங் சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு சொல்றேன். அது பொறுத்து நீங்க எப்ப வைக்கிறீங்களோ ஆனா அது ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்து நான் பண்ணிக்கலாம். மாத்திக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை. சரிங்க சார். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ண? இஎம்எஃப் சிக்னல்ஸ் சார். ம். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது கிராம் ஸ்டிமுலேட். சரியா? ஓகே சார். ஒரு சம் போட தெரிஞ்சதுன்னா அதை வச்சு எல்லா சம்மையுமே போட்டுடலாம். நான் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ v ஈக்குவல் டு ஆறுன்னு எழுதணும். இங்க ஒரு பிராக்கெட் குள்ளாரையும் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாரு. 3 நம்பர் இருக்கு சார். அப்போ பவர்ல 3. இதுவே 4 நம்பர்னா பவர்ல 4. 2 நம்பர்னா பவர்ல 2. ஓகேவா? ஓகே சார். 2 நம்பர் கேட்க மாட்டாங்க. உனக்கு 3 நம்பர் 4 நம்பர் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படின்னாதான் 16 மார்க்குக்கு ஒர்த்தா இருக்கும். புரியுதா? சரிங்க சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மூணுத்தையும் எஸ் ஈக்குவல் டு இது v1 வெக்டார், இது v2 வெக்டார், இது v3 வெக்டார்னு 3 வெக்டார் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது லெட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா,
சரி நான் லெட்டுன்னு எழுதிட்டேனா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து எஸ், அதாவது உன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. நம்ம இதுக்கு பேர் டேர்ம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேர் எஸ் டேஷ். இத விக்கு பதிலா நான் வேற ஒரு ரெப்ரசன்டேஷன்ல எடுத்துக்கிறேன். u1 u2 u3 கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஓகே சார். லெட்டு இப்போ இங்க கீழே எழுது, இதுக்கு கீழே லெட் இனிஷியல் கண்டிஷன்ல u1க்கு என்ன ஆன்சர்னா v1ஓட இதுதான் ஆன்சர். v1க்கு என்ன ஆன்சரு? u1 அப்ப u1க்கு v1 சரி v1க்கு வேல்யூ என்னது? v1 ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல சார். எஸ்ஸா சார்? இல்ல, இது v1, இதுதான் v1ஓட இது. இது v2, ஓகே. அந்த இது v2ஓட இது. இது v3, இது v3ஓட இது. சரியா? ஓகே சார். இது u1. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது நம்ம என்ன இப்போ u1க்கு இந்த u1 அசியூம் பண்ணிக்கிட்டா v1ஓட வேல்யூ தான் u1க்குன்னு. சரியா? அடுத்தது u2 கண்டுபிடிக்க போறோம். u2 கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஃபார்முலா எழுதணும். ஐயோ ஃபார்முலா எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது நானே பார்த்துறேன். யூகே விகே uk equals to vk minus summation of j equals to 1 k minus 1 இந்த பிராக்கெட் குள்ளார vk uj vk uj இங்க கீழே டபுள் மாடலஸ்ல uj ஹோல் ஸ்கொயரு, அப்புறம் இந்த uj. இதுதான் ஃபார்முலா. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கேக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். ஏன் 2ன்னு சப்ஸ்டிட் பண்றேன்னா இங்க 2ன்னு எழுதுனா u2ன்னு வரும். அதுதான் ரீசன். 1 போடலையா சார்? 1 தான் நான் ஆல்ரெடி v1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? ஓகே சார். u2 அப்போ இங்க v2ன்னு எழுதுனா மைனஸ் சமேஷன் ஆஃப் j ஈக்குவல்ஸ் டு 1. அப்புறம் இங்க 2 மைனஸ் 1 1ன்னு வந்துடும். இங்க v2, இங்க uj. ஜேக்கு என்ன பண்றேன்னா ஜேக்கு வரேன் சமேஷன்ல 1ல இருந்து 1 வரையும் இருக்கு. கரெக்டா? இருக்கு சார். அப்ப ஜேக்கு என்ன நம்பர் வரும்? 1 தான் சார் வரும். அப்ப இங்க நான் ஸ்ட்ரைட்டாவே 1ன்னு போட்டுக்கிறேன். கீழே டபுள் மாடலஸ், இங்கேயும் 1, இங்கேயும் 1. புரியுதா? ஓகே சார். இங்க v2 இருக்கா? v2க்கு வேல்யூ தெரியும் 201 மைனஸ் இந்த சமேஷனை போட தேவையில்ல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது. அடுத்தது அங்க v2 இருக்கா? v2க்கும் 20 1. அடுத்தது u1 இருக்கா? u1க்கு ஆன்சர் வந்து 1,1,0. புரியுதா? ஓகே சார். கீழே டபுள் மாடலஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா u1 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் இண்டிவிஜுவலா. 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர். டபுள் மாடலஸ் ஒரு மாடலஸ்க்கு ஹோல் ஸ்கொயர், இன்னொரு மாடலஸ்க்கு ரூட். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 2ன்னு வரும். சரிங்க சார். √2 அப்படின்னு எழுதிட்டு கூடவே என்ன பண்ணணும், இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயரையும் போட்டுக்கணும். புரியுதா? ஓகே சார். அவர் தெரியுதா இங்க ஸ்கொயரு? சார் ஸ்கொயர் தெரியுதாரா அண்ணன்? தெரியுது சார். அடுத்தது u1க்கு 1,1,0. இப்போ அடுத்தது 2,0,1. இப்போ இத ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால இதுல ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 வரும் சார். அப்படியே அடுத்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 0, அதுக்கப்புறம் 0 சார். அப்போ 2 + 0 + 0 2ன்னு வரும். கீழே √2 ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்னன்னு வரும்? √2 வரும் சார். ரெண்டு 2வையும் அடிச்சுட்டீங்கன்னா 1ன்னு வரும். அப்ப இந்த என்டையர் டேர்மும் 1. அப்புறம் 1,1,0. இப்போ இந்த 1 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரப்போகுது. சரியா? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம் சார். ஆமா. 2 - 1 1, 0 - 1 -1, 1 - 0 1. இதுதான் உன்னுடைய u2க்கு.
புரியுதா? ஓகே சார். அடுத்தது நான் கேக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன், ஏன்னா U3 வேணும். அப்போ U3 ஈக்குவல்ஸ் டு V3 மைனஸ் சமேஷன் ஆஃப் J ஈக்குவல்ஸ் டு 1, K மைனஸ் 1ன்னு இங்க இருக்கும். அப்போ 3 மைனஸ் 1 2ன்னு வரும். ஓகேவா? நான் அடுத்த ஸ்டெப்ல அதை எழுதிக்கிறேன். ஓகே சார். அடுத்தது V3 ஆமா UJ divided by modulus of UJ whole square, அப்புறம் இங்க மறுபடியும் UJ. இப்போ இது V3 மைனஸ் summation of J equals to 1, 3 minus 1 2. இப்போ இங்க J க்கு என்ன நம்பர் வரும்? K minus 1 சார் இங்க 2 வரும் சார். 1ம் வரும் 2ம் வரும், ரெண்டு நம்பர் போடணும். ஓகே. என்ன வரும்? இங்க J equal to 1 அங்க மேல 2 இருக்கிறதுனாலயா சார்? இப்ப மேல 3 இருந்ததுன்னா 1 2 3ன்னு மூணு நம்பரையும் போடணும். புரியுதா? சரிங்க சார். இப்போ நான் ஜேக்கு 1ன்னு ஃபர்ஸ்ட் செட் போட்டுக்கிறேன். V3 மைனஸ் இது ஹோல் 1 1 1. இது சமேஷன் தானே, சமேஷன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். புரியுதா? V3 U2 divided by modulus of U2 whole square U2. புரியுதா? ஓகே சார். இதுவே அங்க மேல 3 இருந்ததுன்னா U3ன்னு போடணும். புரியுதா? இப்போ V3க்கு வேல்யூஸ் என்னது தெரியுமா? இந்த ப்ளூ கலர் 2, 2, 1. இந்த மைனஸ் வெளியவே இருக்கட்டும், இது காமன் ஃபார் இந்த ரெண்டு டேர்முக்கும், ரெண்டு பிளாக் கலர் டேர்முக்கும். நான் உள்ளார இருக்கிறதுக்கு எழுதிக்கிறேன். 2, 2, 1 U1க்கு வந்து 1, 1, 0 டிவைடட் பை இது √2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது மறுபடியும் 1, 1, 0. சரியா? 2, 2, 1. இங்க U2 இருக்கா? U2ங்கிறது போன ஸ்டெப்ல கண்டுபிடிச்சது, இங்க இருக்கு பாரு. சரியா? 1 மைனஸ் 1 1 1 மைனஸ் 1 1. அதை இங்க எடுத்து எழுதுறோம். 1 மைனஸ் 1 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் U2னா என்ன வரும்? மூணுத்தையும் ஒவ்வொன்னா இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணா 1 1 √3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்தது இங்க மறுபடியும் 1 மைனஸ் 1 1. அடுத்தது 2, 2, 1. இப்ப இது மேல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 into 2 2. இங்க ஒரு வாரம் எழுதுறேன். 1 into 2 2 plus 0. அப்போ 4 வரும். 4 இந்த இதையும் அடிச்சுட்டோம்னா எவ்வளவு வரும்? 4/2ன்னு வருமா? 4/2 2 சார். அந்த 2 இதோட உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2, 2, 0. ஓகேவா? 0. ஓகே சார். அதே போல இது 2 மைனஸ் 2 பிளஸ் 1, 2 மைனஸ் 2 0 பிளஸ் 1. அப்போ இது ஒரு 1/3ன்னு வரும். சரியா? இந்த 1/3 உள்ளார விட்டுரும். 1/3 மைனஸ் 1/3 பிளஸ் 1/3. 1/3. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2, 2, 1. 2 plus 1/3னா 6 7/3. 6ல மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 5/3. இது ஒரு 1/3. ஓகேவா? ஓகே சார். இப்போ இது ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 3 2s are 6. 6 minus 7 minus 1. So minus 1 1/3. 6ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 6ல 5 போயிடுச்சுன்னா 1/3. 3ல 1 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். இதாண்டா U3. புரிஞ்சுதா? ஓகே சார். இன்னும் இதுக்கு கீழே கொஞ்சோண்டு எழுதணும். நான் அதை என்னன்னு காமிச்சு விட்டுறேன். கரெக்டா போட்டிருக்கேன். சரியா? இப்போ இது U1, இது U2, இது U3. ஓகேவா? ஓகே சார். இந்த 6ன்னு எழுதி இங்க கீழே டினாமினேட்டர்ல நம்பர் இல்லாம இன்னொரு செட் எழுதியிருக்காங்க. ஓகேவா?
சரிங்க சார். இப்ப இதுக்கு பேசிஸ் என்னன்னு சொல்லணும். பேசிஸ்ங்கிறது என்னது அப்படின்னா, இங்க பாரு. பாரு. இந்த மூணுத்தையும் இண்டிவிஜுவலா ஹோல் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடு. ஆ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் 2ன்னு வரும். ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் 2. இந்த மூணுத்துக்கு கீழே ரூட் 2 போட்டுரு. சரிதா? ஓகே சார். அதே போல இது மூணுத்தையும் பண்ணணும். அவர் போட்டிருக்காங்க. ம். அதே போல ஆமா. அடுத்ததுக்கு நியூமரேட்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். டினாமினேட்டர் மேட்டர் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். அதை போட்டிருக்காங்க. இது வந்து பேசிஸ். ஓகே சார். கண்டுபிடிச்சு அப்படியே எழுதிட்டோம்னா அதுக்கு பேர் செட்டு. ஆ இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, உன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நீ 4 3 அனுப்பி விட்டுருப்ப. கரெக்டா? ஆமா சார். இந்த ஒரு சம்ம போட்டுட்டு அதுல இருக்கிற எல்லா ஆர்த்தோகனல் சம்மையும் போட்டுப்பாரு. உனக்கு போன தடவை கேட்கலன்னு ஆமா சார். போன தடவை இந்த கேட்கல தடவை சார். கேட்கறாங்கன்னா உனக்கு என்னுடைய இன்ட்யூஷன் படி உன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ம். ஏதாவது ஒரு சம் அப்படியே வந்துடும். இல்லாட்டி வேல்யூஸ் மட்டும் அதுல 1 2 மாத்திக்கோங்க. வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மோஸ்டா அதே தான் சார் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க எல்லாம். நான் அதனால தான் நான் இந்த ஒரு சம் ஃபர்ஸ்ட் போட்டு பாரு. ஏன்னா நான் சொன்ன மெத்தட் உனக்கு நீ இப்போ இதுக்கு முன்னாடி படிச்சதே நான் சொன்ன மெத்தடான்லாம் தெரியாது. ஓகே சார். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி தான். அதனால இந்த சம்ம ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கிராம் ஸ்கிமெடிக் சம்மையும் போட்டுரு. அதுல சரிங்க ஏதாவது சார். டவுட்னா சொல்லு. நான் உனக்கு எந்த சம் டவுட்டோ அதை நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். போட்டு பார்க்குறேன் சார். நம்ம நாளைக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் சாரி இதுல லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. நான் அதை ஆ ஏதாவது ரெடி பண்ணி நாளைக்கு ரெடி பண்றது பிரச்சனை இல்லை. நீ போட்டு பாக்குறதுக்கு கூட உனக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு இடத்துல கூட லீனியர் அப்ராக்சிமேஷனே கேட்கலையே. ஆமா சார். கேட்கல சார். ஸோ இருந்தாலும் படிக்கணும். அதுக்காகவாவது நான் ஏதாவது ரெடி பண்றேன். சரியா? ரெடி பண்ணிட்டு நாளைக்கு 4 2 3 தியரம் காமிக்கிறேன். அதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா 3 4 5 முடிஞ்சிடும். சாரி 4 5 முடிஞ்சிடும். ஓகேவா? சரிங்க சார். நான் என்கிட்ட ஒரு நோட்ஸ் இருக்கு சார். அந்த நோட்ஸ் நான் அனுப்பிச்சு விட்டா சார் உங்களுக்கு. அது கரெக்டான்னு பாக்குறீங்களா சார்? சரி நீ அனுப்பிவிடு, நான் பார்க்க. சரிங்க சார். அனுப்பி விடுறேன் சார். ம் தேங்க்யூ சார். சரியா? ஆ